Praise Lord friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி மோட்டிவ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி லீஃப் டிசைன் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கிளாத்தில் வச்சு பென்சிலில் தான் நான் ட்ரேஸ் அவுட் எடுத்திருக்கேன். தண்டு பகுதிக்கு நம்ம டார்க் க்ரீன் எடுத்திருக்கோம். இதில் நான் இப்போ ஸ்டெம் ஸ்டிச் தான் நான் போட போகிறேன். எந்தெந்த டிசைனுக்கு எந்தெந்த மாதிரி எம்ப்ராய்டரிங் போடலாம் அப்படின்றத நீங்கள் இந்த டிசைனை ஃபாலோ பண்ணி கற்றுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவ் வந்து உங்களோட சல்வாருக்கு அண்ட் வந்து உங்களோட ப்ளவுஸுக்கு ஏதாச்சும் நீங்கள் ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கவர் பண்ணலாம். அண்ட் ஆன்லைன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிளெயின் குர்தாஸ்லாம் எடுப்பீங்க. ஸோ நெக்கில் வந்து டிசைன் இல்லை, கையில் டிசைன் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி காட்டன் த்ரெட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காட்டன் த்ரெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹4 டோலி த்ரெட்டில் ₹4 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு குர்த்தாவோட கலர் என்ன கலரோ அதுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி இந்த மாதிரி மோட்டிவ் மாதிரி சின்னதாக நீங்கள் வரைஞ்சிட்டு ஹேண்ட்லேயே எம்ப்ராய்டரி பண்ணலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹10 இல்லை ₹20 தான் ஆகும். நீங்கள் த்ரெட் கலர் சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப டைமும் எடுக்காது. பிகினர்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து நீங்களே டிசைன் பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்லாம் ஸ்டிச் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா பேக்லேயும் வந்து இந்த மாதிரி மோட்டிவ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற டெய்லரிங், ஆரி ஒர்க் அண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவ் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் வீடியோவில் கொடுக்குறேன். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ லீஃபுக்கு வந்து லேசி டேசி ஸ்டிச்சஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த லேசி டேசி ஸ்டிச்சஸ் எப்படி போடணும் அப்படின்ற வீடியோவும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்க்கெலாம் நீங்கள் போடுறீங்க, சின்ன சின்ன லீஃபாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லேசி டேசியை போட்டு நீங்கள் கவர் பண்ணலாம். அண்ட் இது போட்டுட்டு இதை லாக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 பக்கமும் லாக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த லீஃபோட ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி லேசி டேசி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து 2 பக்கமும் வந்து லாக் பண்ணுங்கள். சும்மா நம்ம நார்மல் ஸ்டிச்சஸ் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு நீங்கள் லாக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின டவுட் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே ஹேண்ட் எம்ப்ராய்டரியை நார்மல் மிஷினில் கூட நம்ம பண்ண முடியும். அதாவது இந்த ஸ்டெம் ஸ்டிச்சஸ் நம்ம கையில் போடுறோம் இல்லையா, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த லீஃப் டிசைன் நான் வந்து பார்த்திங்கன்னா ரிங் நாட்டு மட்டும் நீங்கள் கையிலையும் போட்டுக்கலாம். அதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாகவே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இப்போ லீஃப் நம்ம போட்டு முடிச்சுட்டு இந்த சைடில் வந்து லாக் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, லீஃபோட சென்டர் பகுதியில் தான் நம்ம லாக் பண்ணணும். ஸோ 2 பக்கமும் சென்டர் பகுதியில் இந்த மாதிரி சைடில் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லீஃப் வந்து கம்ப்ளீட்டாக அழகாகிடும். அதே மாதிரி ஃப்ளவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிங் நாட்டு ஸ்டிச்சஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஊசியில் நீங்கள் 3 டைம்ஸ் வந்து த்ரெட்டை ரோல் பண்ணிங்கனாலே போதும். ஸோ ஓவராலாக ஃப்ளவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 இல்லை 6 பட்ஸ் போட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளவரோட ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். சென்டரில் ஒன்று போட்டுட்டு அதை சுற்றி இருக்க அந்த டாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 இல்லைன்னா 6 பட்டு போடுங்க. அப்போ அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து கரெக்டாகவே உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும்.
ஃபைனலாக இந்த டிசைனோட அவுட்லுக் இப்படி தான் இருந்தது. உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து சல்வாரில் இல்லைனா ப்ளவுஸில் சாரியில் இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸை கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.